என்னக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? எங்கடி, பசங்களுக்கு காலையில் சாப்பாடு மட்டும் தான் செஞ்சு கொடுத்தேன், இன்னும் வேலை கிடக்கு. அதுக்குள்ளே என்ன காலையிலே தோட்டத்து பக்கம்? கவிதாம்மா கீரை வேணும்னு கேட்டாங்க, அதான் கீரை பறிச்சு கொடுக்கலான்னு வந்தேன். ஆமாம், நீ எங்கே இங்கே காலையிலேயே? எனக்கும் கீரை வேணும்னு தான் வந்தேன். உங்கள் வீட்லேயும் இன்னைக்கு கீரை கடையிலோ? அதெல்லாம் இல்லை கவிதாம்மா, சாயங்காலம் அடைய செய்யலான்னு இருக்கேன், அதுக்கு தான் கீரை. சரி இருங்க, நான் போய் கீரையை உடச்சிட்டு வந்துடுறேன். எப்பா, இதை உடைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது, ஒரே பூச்சியாக இருக்குது. இந்தாங்க, நீ வாங்கிக்கோங்க. நமக்குள்ளே என்னம்மா தேங்க்ஸ் எல்லாம்? தேங்க்ஸுக்கு பதிலா நீ ஒரு அடையும் நீங்கள் கொஞ்சம் கீரை கடையிலையும் கொடுத்துருங்க. சரி, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை கிடக்கு. ஒரு கத்த கீரையை கொடுத்துட்டு பார்த்தீங்களா, பொருளை கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஆமாம், நான் கூட என்னடா இவங்க கேட்டவனே கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். சரி வாங்க போகலாம். நீங்கள் சீக்கிரம் சமைச்சு அவங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லைன்னா வீட்டுக்கே வந்துடுவாங்க. டவுன் கீரையை கொடுத்துட்டு, ஆனாலும் அவங்க ரொம்ப தான் கீரை அடை வேணுமா? என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் ஒரு மரம் வச்சா வளர மாட்டேங்குது. அதான் மற்றவங்க கிட்டலாம் போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கவும் வேண்டியதாக இருக்குது. நான் இன்றைக்கி அவங்களுக்காக சமைக்க மாட்டேன், பார்ப்போம் என்ன அவங்க பண்ணுறாங்கன்னு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிவி பார்க்குற சுகமே தனி தான். ஆஹா, என்ன இனிமையான வாய்ஸ். அமுதா, வீட்டில் இருக்கியா? ஐயோ யோகரா, வாங்கக்கா, என்ன இந்த நேரத்தில்? சும்மா தான் வந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்கலான்னு வந்தேன். வாங்கக்கா, வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வருவா? அதெல்லாம் எதுக்குமா, பரவாயில்ல விடு, நான் என்ன வெளியாளா? இருங்க, நான் போய் கொண்டு வரேன். வேண்டாம் தான் சொல்லுவாங்க, அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனேன், ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க இப்போ எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு என்ன தெரியாதா? ஆனால் அதுக்கெல்லாம் அசராது நான் இல்லை. டீயை போட்டு கொடுத்து அவனே பேரன் பாரு. கொஞ்சம் நேரம் டிவியை பார்த்துட்டு அடை செய்ய ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இவங்க வந்து நிற்கிறாங்க. நமக்கு என்றைக்குமே ரெஸ்ட் கிடையாது. ஒரு பொருளை கொடுத்தாக்கா அதுக்கு திருப்பி ஏதாவது வாங்காமல் ஓயவே மாட்டாங்க. கடவுள் இந்த மாதிரி கஞ்சத்தனமான ஆளுங்களுக்கு தான் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. இவங்களுக்கு என்ன குறை, வீட்டுக்காக கவர்மெண்ட் வேலை, பிள்ளையும் நல்ல வேலையில் தான் இருக்கான். ஆனாலும் ஏன் தான் இப்படி கஞ்சத்தனமாக இருக்காங்களோ. இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்படியே பேசிட்டு உட்காந்துட வேண்டியதான். அடையே செய்யலைனாலும் பரவாயில்ல. இந்தாங்கக்கா, டீ குடிங்க. ஏமா டீ எல்லாம்? சரி கொடு. பரவாயில்லக்கா, இதில் என்ன இருக்குது? காலையில் கேட்டேன்னு கீரை எல்லாம் கொடுத்தீங்க, இது கூட கொடுக்க மாட்டேன்னா? என்ன டீயை கொடுத்து அனுப்பிடலான்னு பார்க்கறாளோ? டீ ரொம்ப நல்லா இருக்குமா? பரவாயில்லக்கா, அந்த டிவியை போட்டு பார்ப்போம். ஆஹா, இவங்க போக மாட்டாங்க போல இருக்கே. இந்த சரி தான், இந்த சரி தான், இது ஒன்று தாண்டி பார்க்குற மாதிரி இருக்கு. இவங்க கிட்ட கீரை வாங்காமலே இருந்திருக்கலாம் போல. வா, முடியலையே. இவங்க எப்பதான் கிளம்புவாங்களோ? இவங்க ஒன்றும் கிளம்புற மாதிரி தெரியல. ஒரு கீரை அறையை போட்டு கொடுத்தர பண்ண வேண்டியதான். எனக்கு தெரியும், இப்படிதான் நடக்கணும். எனக்கா சொல்றீங்க? சீரியல் சொன்னே, சீரியல் அங்கே பாடி மாமி எப்படி அடி வாங்குறான்னு. அட ஆமாம், நான் கூட நம்ம பேசுறது தான் கேட்டதோன்னு நினச்சிட்டேன். சரிக்கா, எனக்கு உள்ள வேலை இருக்குது, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். எனக்கு சின்னதாக போதுமா, பெருசு வேண்டாம். சரிங்கக்கா. என்னவோ இவங்களுக்கு அதைத்தான் அடையே செய்கிற மாதிரி ஓவராக கேட்குறாங்க. எப்படி கல்பனை பார்த்தியா? என் ராஜதந்திரத்தை யாராலுமே கணிக்க முடியாது. இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. ஆமாம், கைத்தாமாவை நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. சீக்கிரம் செஞ்சு கொடுத்து அனுப்பிடுவோம், இல்லைன்னா குடும்பத்தோட இங்கே வந்தாலும் வந்துடுவாங்க. காசு கொடுத்து கடையிலே வாங்கியிருக்கலாம். இனிமேல் இவங்க கிட்ட போய் எதுவுமே கேட்கக்கூடாது. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே 1க்கு 2 அடையாக கொடுத்துருவோம். இந்த காடை ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டியா? எத்தனை இடமா வந்துச்சு? எத்தனை வந்தா இவங்களுக்கு என்ன? இப்போ 2 அடை தான் போட்டிருக்கேன், இன்னும் ஒரு 2 அடை வரும்க்கா, அவ்வளோதான். குடு, வாசனையே சூப்பராக இருக்குது. மாமா கடைன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இவங்க மாமாக்கு பிடிக்கணும், இவங்க தான் செஞ்சு கொடுக்கணும். சரிடி, நான் கிளம்புறேன், எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. அதானே, வந்த வேலை முடிஞ்சுது. சரிங்கக்கா. சரிம்மா, நான் வரேன். வராதிங்க, அப்படியே போயிடுங்க. நமக்கு இந்த நிலைமைனா அடுத்தது கவிதாமாக்கு என்ன நிலைமையோ? கவிதாமாக்கு ஒரு ஃபோன் பண்ணி இவங்க வரங்கன்றதை சொல்லிடலாமா? ரிங்கு போயிட்டே இருக்கு, சீக்கிரம் எடுங்க, உங்களை ஆபத்து நோக்கி வந்துகிட்டே இருக்கு. கவிதாமா, புஷ்பாக்கா உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. என்னது, இங்கே வந்துட்டு இருக்காங்களா? ஐயோ, ஆபத்து வருதே. இப்போ உடனே ஏதாவது ஐடியா பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஐயோ, ஐடியா எதுவும் வரமாட்டேங்குதே. ஐடியா மொக்க ஐடியா தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே வரட்டும், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே நீங்கள் வாங்க மாட்டீங்க. கவிதாமா, பார்க்கத்தான் ஆளு டொக்கு மாதிரி இருக்கிற, ஆனால் வீட்டை பாரு எவ்வளோ அழகாக வச்சுருக்கான்னு. வாங்க புஷ்பாக்கா, வாங்க. என்னடி பண்ணுற? அதை ஏங்கா கேட்குறீங்க? ஏன்டி, என்னாச்சுடி? ஆசாசியே செஞ்ச கீரை குழம்புல கரப்பாம்பூச்சி விழுந்துச்சுக்கா. என்னடி சொல்கிற? கரப்பாம்பூச்சி எங்கேருந்து வந்தது? தெரியலக்கா, எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. அப்படியே நான் ஆசாசியே வச்சு இந்த கீரை குழம்புல வந்து விழுந்துருச்சு. இவ உண்மையை சொல்கிறாளா பொய் சொல்கிறாளா? எடுத்துட்டு வா பார்ப்போம். அது எங்கே இருக்குது? அதை நான் அப்போவே எடுத்து கீழே ஊற்றிட்டேன். ஏன்டி கீழே ஊற்றின? என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. அக்கா, அது கரப்பாம்பூச்சி விழுந்துருச்சுன்னு சொல்கிறேன், உங்ககிட்ட கொடுக்க சொல்கிறீங்க. கரப்பாம்பூச்சியெல்லாம் ஒரு விஷயமாடி, அந்த இடத்த மட்டும் எடுத்துகிட்டு மீதியை ஊற்றி சாப்பிட்ருக்கலாம்ல. உங்களுக்குலாம் சாப்பாட்டோட அருமை தெரியல. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க தவிர அதெல்லாம் தெரியும். அப்படியே ஓங்கி ஒன்று போட்டேனா? சாப்பாட்டோட அருமை எங்களுக்கு தெரியாதா? இவங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியணுமாக்கா. நல்லா ஏமாந்தியா, ஓடிப்போ. ஹலோ அமுதா,
புஷ்பாக்காவை நல்லா ஏமாத்திட்டேன். அப்படியா? நல்லா வேணும் உங்களுக்கு. ஆமாம், என்ன பண்ணீங்க? நீ வீட்டுக்கு வாயேன், அந்த காமெடியை சொல்கிறேன். இதோ வர இருங்க. கவிதாம்மா, வா அமுதா, வா வா வந்து உட்காரு, வா. என்ன பண்ணீங்க அவங்கள? அது ஏன் கேட்குற அமுதா, அவங்க டம்மி பீஸு தான். நல்லா வேணும் உங்களுக்கு. ஆமாம், உங்ககிட்ட பண்ண மாதிரி என்கிட்டயும் வந்து பண்ணலான்னு பார்த்தாங்க, அதான் ஏமாந்து போனாங்க. இதில் வேற ஒரு டைலாக் விட்டாங்க பாரு, சாப்பாடெல்லாம் வீணாக்க கூடாதான், சாப்பாடு அருமை எனக்கு தெரியலையா. ஆமாம், அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. ஒரு கத்து கீரையை கொடுத்துட்டு அதுக்கு திருப்பி பொருளை வாங்கணுன்றதுக்கே இப்படி வந்துட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் சின்ன வயசில் எப்படி தான் இருந்திருப்பாங்களோ. சாப்பிட்ட கையால் காக்காவை கூட விரட்டி இருக்க மாட்டாங்க. ஆமாம், சரி நான் கிளம்புறேன், அவர் வந்துட போகிறாரு. சாப்பிட்டு போயிரு. எது அந்த கருப்பாம்பூச்சி விழுந்ததியா? நான் அதை அவங்களுக்காக சும்மா சொன்னேன், கருப்பாம்பூச்சிலாம் ஒன்றும் விழல. நீ சும்மா சொன்னேன். சரி, காமெடியாக இருக்கு. சரி நான் வரேன் கவிதாம்மா, அவர் வந்துடுவார், நான் போயிட்டு வரேன், பாய். சரி அம்மதா. அடி பாவிங்களா, எனக்கே அல்வா கொடுத்துட்டீங்களே.